இது எதுல இருந்து கேட்டிருக்கோம் அப்படின்னா சராசரியில இருந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். 3 அடுத்தடுத்த எண்கள் சொல்லல, என்ன சொல்லியிருக்கான், ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒற்றைப்படை எண்களோட சராசரி கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான், 23 எனில் சிறிய எண் யாதுன்னு கேட்டிருக்கான். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஒற்றைப்படை எண் அடுத்தடுத்த எண்ணா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் 1 2 3 4 5ன்னு பார்த்தோம். சரியா? இப்போ ஒற்றைப்படை எண் அப்படின்னா 1 3 5 7 இந்த மாதிரி பார்க்க போறோம். சரியா? இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்ல சொல்லலாம். நம்ம ஷார்ட்கட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி செய்வோம். சரியா? ஷார்ட்கட் பாருங்க, மொத்தம் எத்தனை எண் சொல்லியிருக்கான், 3 எண் சொல்லியிருக்கான். டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், 3 கோடு போட்டுக்கலாம். சரியா? சராசரி சொல்லிட்டான், நான் சொல்லியிருக்கேன். அதாவது 5 ஒற்றைப்படை எண் 5 எண்களோட சராசரி அப்படின்னா சென்டரில் சராசரி வரும். 3 எண்களோட சராசரினாலும் நம்ம என்ன பண்ணணும், சென்டரில் எதை போடணும், சராசரியை போடணும். சராசரி போட்டோம்னா 23ன்னு அர்த்தம். இது எப்படி இருக்கணுமா அப்படின்னா அடுத்தடுத்த ஒற்றைப்படையா இருக்கணும். அடுத்தடுத்த ஒற்றைப்படைனா 23க்கு அடுத்து என்ன வரும், 24. ஆனால் 24 எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, அது இரட்டைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண்ணா அதுக்கு அடுத்து வர 25ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க 23ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு முன்ன என்ன வரும், 22. 22 எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, அது இரட்டைப்படை எண். அப்போ அதுக்கு முன்ன உள்ள ஒற்றைப்படை எண் எது, 21ன்னு அர்த்தம். அப்போ அவன் சொல்லியிருக்க அந்த 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள்ங்கிறது இந்த எண்கள் தான். அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் பாருங்க, சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்கான். அப்போ இதுல சிறிய எண் எது, 21. அப்போ 21க்கு ஆப்ஷன் பாருங்க 21, இதான் ஆன்சர்.